உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும், நம்ம என்ன சொன்னாலும் விஜய் பற்றி இவ்வளோ குறைகள் இதெல்லாம் விமர்சனங்கள்லாம் நம்ம வச்சாலும் அது எதுவுமே இது கிடையாது. மக்களுக்கு விஜய் அவர்கள் மேலே உள்ள அந்த அதீத அன்பும் பாசமும் தான் அதிகமாக இருக்குன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது. அதுதான் உங்களுடைய பலமுன்றதுனால கூட்டம் கட்டுக்கொள்ளாமல் தான் இருந்துச்சு, ஆனால் கண்ட்ரோலாக இருந்துச்சு. இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களை அந்த பஸ் மேலே ஏற்றி நிற்க வச்சு பேச வச்சதுன்றதெல்லாம் சூப்பர் மேட்டர். இப்போ ஈரோடு தெரியாதவங்க கூட பேசவும் செய்தார். அவங்க கடைசியாகவும் மேடை ஏற்றி அந்த செங்கோல் கொடுக்கும்போது அவரையும் பக்கத்தில் நிறுத்தியிருந்தார். அப்படின்னும் போது இது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணும். ஈரோடு மக்களுக்கும் அவர் ஒரு முகமாக அறியப்படுவார். நீங்கள் அதை நோட் பண்ணிங்களான்னு தெரியல, அவருக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பு அந்த மேடையில் கடைசியாக விஜய் அவர்கள் பக்கத்தில் நிற்கும் போது அவருக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பு இருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு அந்த பெண் ரசிகைகள்ன்றது இருப்பாங்க, அவங்க ரசிகைகளாக இருக்க மாட்டாங்க. ரசிகைகள்னா ஒரு நடிகருடைய ரசிகைகள் அப்படின்லாம் அவங்க அப்போ ஆரம்பத்துலேருந்தே விஜய்களுக்குல அவருக்கு ஒரு லவ்வர் பாயாக இருக்கும்போது, லவ்வர் பாய் படமாக பண்ணும்போது விஜய் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக மாற மாற திருப்பாச்சி மாதிரியான படங்கள் வரும்போது ஒரு அண்ணன்ற ஒரு பாண்டிங்க்கு அவங்க எல்லாருமே பெரும்பாலும் வந்துடுவாங்க. அவங்களுடைய சக கால வயசு விஜய் அவர்களுடைய வயசு இருக்கிறவங்களும் சரி, அதுக்கு கம்மியாக உள்ளவங்களும் சரி, ஒரு 10 வயசு கம்மியாகவங்களும் சரி, எல்லாருமே அண்ணன் தங்கச்சி அந்த ரேஞ்சுக்கு அவர் கூட போயிட்டாங்க. பெரும்பாலும் அண்ணன் தான், எங்கள் அண்ணன் தான் சொல்லி எல்லா ரசிகைகளுமே பேசுவாங்க. அவரை பயங்கரமாக ரசிப்பாங்க, அவருடைய ஹியூமர் எல்லாமே பயங்கரமாக ரசிப்பாங்க. ஆனால் அண்ணனாக தான் அவரை பார்ப்பாங்க. பசங்களுமே இப்போ அப்படி தான் அவர் அண்ணனாக தான் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. வாலண்டியராக என்னை பற்றி பேசுனா, பாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் பேச முடியாது, நான் யாரை நினைக்கிறோம் அவங்கள பற்றி தான் நான் பேசுவேன் அப்படின்ட்டாரு. அது எல்லாருக்கும் தெரியும் யாரை பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், சீமான் அவர்கள் அவருடைய கொள்கைகள் பாதைகளை விட்டுட்டு விஜயை பற்றி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருந்தார். அதான் சொல்லிட்டார், இனிமேல் அவனை பற்றி பேச மாட்டேன், இதான் லாஸ்ட்டு. இன்றைக்கி பேசுகிற அதுவும் பேர் கூட சொல்லலை, களத்திலேயே இல்லாதவங்கன்னு சொல்லிட்டாரு. இங்கே தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் பிரச்சனையே. நடுவில் சிவகார்த்திகேயன் அப்போ இந்த பராசக்தி யாராவ அப்போ இந்த பராசக்தி அந்த சாமி படத்தில் பார்த்துறீங்களா, விக்ரம் சொல்றாரு, நீ என் லிஸ்ட்லயே இல்லையே, நீ ஏன் வாண்டடா வர அப்படின்ற மாதிரி. இருக்கும். பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி ஒரு பாண்டிங்காக இருக்காங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, எல்லாமே ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு வைப் வந்துடும் இல்லையா. அதனால அவருக்குமே அது பெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு மக்கள் சந்திப்பு, அதாவது தாவேக்காவோட ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பற்றி விவாதிக்க நம்மளுடன் இணைந்திருக்கிறார் திரு கார்த்திக் அவர்கள். வணக்கம். நம்ம 2 பேர் தானே இணைஞ்சிருக்கோம். என்ன இணைந்திருக்கிறார்கள் சொல்லல, இணைந்திருக்கிறோம் பேசப்போம். இன்னைக்கு அதாவது இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, ஈரோடு மாநாடுன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. விஜய் அவர்களோட நல்ல ஃபயர் ஸ்பீச் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். விஜய் அவர்கள் பேசுறது பத்தாது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அவருமே இன்னைக்கு ஒரு 35 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வச்சு விளாசி விட்டுருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஜோ ஹாப்பி வச்சுக்கலாம். அது எப்படி பார்க்குறீங்க? ஜோ மட்டும் இல்லை, தமிழ்நாடே ஹாப்பியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி இதுக்கு இந்த ஸ்பீச் இதுதான் பிளாஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஃபயரி ஸ்பீச் தான் உண்மையாகவே. அது விஜயோடைய சில ஆக்டிவிட்டீஸ்லேயே தெரிஞ்சிடும், அவர் இப்படி தான் பேச போகிறாரு அப்படின்ற சில விஷயங்கள்லாம் ஆக்டிவிட்டீஸ்லேயே தெரிஞ்சிடும். அதுக்கு உதாரணம் மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு அவரை ஏறி பேச ஆரம்பிக்கும் போதே இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அதான் அது ஏறும்போதே அந்த அது வர்றது அதெல்லாம் தெரியும். அப்போ இதே மாதிரி மதுரை மாநாட்டில் ஏறி வரும்போது ஜாலியாக ஏறி வந்தது, அப்புறம் பேசினது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கும் அதே தான். அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அந்த ஈரோடு அந்த மக்கள் சந்திப்பு, நீங்கள் சொன்ன மாதிரியே அது சந்திப்புலாம் கிடையாது, மாநாடு தான். கிட்டத்தட்ட அது மாநாடு ரேஞ்சுக்கு தான் அந்த க்ரௌடுமே இருந்துச்சு. ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும், நம்ம என்ன சொன்னாலும் விஜய் பற்றி இவ்வளோ குறைகள் இதெல்லாம் விமர்சனங்கள்லாம் நம்ம வச்சாலும் அது எதுவுமே இது கிடையாது. மக்களுக்கு விஜய் அவர்கள் மேலே உள்ள அந்த அதீத அன்பும் பாசமும் தான் அதிகமாக இருக்குன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது. அதுதான் உங்களுடைய பலமுன்றதுனால கூட்டம் கட்டுக்கொள்ளாமல் தான் இருந்துச்சு, ஆனால் கண்ட்ரோலாக இருந்துச்சு. அங்கே காவல்துறையும் அதற்கேற்ற மாதிரி காவல்துறை இருந்துச்சு, கூட்டமும் அந்த கூட்டம். அதற்கு தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்ற ஒருத்தர் வழி நடத்தினார். கிட்டத்தட்ட அந்த க்ரௌடை பர்ஃபெக்டாக வச்சுருந்தார். இந்த இதுக்கு இவங்க தான் அப்படின்றத பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. ஒரு சில இடத்துல சும்மா எகிரி குதிக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் இருந்ததை தவிர மற்றபடி க்ரௌடு பக்காவாக
செட் ஆயிருந்தது. சொன்ன மாதிரியே விஜய் அவர்களும் ஒரு 11-11:15 அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டாரு. யாருமே இப்போ எதிர்பார்க்காத ஒன்று. நாம கூட ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுருந்தோம், நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதற்கு கூட சில பேர் நம்மக்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. பரவாயில்ல, தப்பு கிடையாது. அதில் ஒன்று தான் மாவட்ட செயலாளரை மேடையில் அதுதான் யாருக்கு அடிச்சது கேட்டுச்சோ இல்லையோ அவருக்கு கேட்டுருச்சு அடித்த மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம பெருமை எடுத்துக்க முடியாது. எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த வரிசையில் நம்மளும் சொன்னோம். அதே மாதிரி விஜய் அவர்கள் இதை ஏற்றுக்கிட்டு எல்லாரும் சொன்னதையும் அவர் கேட்குறாருன்றது இந்த விஷயத்தில் நமக்கு தெரியுது. அந்த வகையில் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களை அந்த பஸ் மேலே ஏற்றி நிற்க வச்சு பேச வச்சதுன்றதெல்லாம் சூப்பர் மேட்டர். இப்போ ஈரோடு தெரியாதவங்க கூட பேசவும் செய்தார். அவங்க வந்து கடைசியாகவும் மேடை ஏற்றி அந்த செங்கோல் கொடுக்கும்போது அவரையும் பக்கத்தில் நிறுத்தியிருந்தார். அப்படின்னும் போது இது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணும். ஈரோடு மக்களுக்கும் அவர் ஒரு முகமாக அறியப்படுவார். நீங்கள் அதை நோட் பண்ணீங்களான்னு தெரியல, அவருக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பு அந்த மேடையில் கடைசியாக விஜய் அவர்கள் பக்கத்தில் நிற்கும் போது அவருக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பு இருந்துச்சு. அது உண்மையாகவே பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணார் அவர். விஜயும் அதை சகஜமாக தான் எடுத்துக்கிட்டார். ஏன்னா விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பேருந்து தான் வந்து மேடை மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னு போது அதில் விஜய் கீழே இருக்கும்போது மற்றவங்களாம் மேலே நின்று பேசுகிறத எத்தனை பேர் அனுமதிப்பாங்கலாம் தெரியாது. ஆனால் விஜய் அவர்கள் அதை அனுமதித்து எல்லாரையுமே மேடையில் வந்து பேச வச்சார் அப்படின்றது சிறப்பான விஷயந்தான். அதேமாரி க்ரௌடுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைபாக தான் இருந்தாங்க, ஆக்டிவாக தான் இருந்தாங்க. அங்கே பாட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க, இன்னொரு பக்கம் எல்லாருமே டிவிக்கேன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து யாருக்காக கூடிய கூட்டம் அப்படின்றது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால வரிசைப்படுத்தி ராஜமோகன் சொல்ல ஒவ்வொருத்தராக வந்தாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதிகபட்சம். ஆதவும் அருண்ராஜன் தான் கொஞ்சம் அதிகமாக பேசினாங்க. அருண்ராஜ் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில முக்கியமான மேட்டர்லாம் தொட்டார் அவர். அதுலேயும் இந்த குறிப்பாக டிஜிபி விவகாரம்லாம் வந்து எடுத்து பேசியிருந்தார். ஏன் அந்த பெண் அதிகாரியை ஒரு சீனியரை ஏன் வந்து போட மாட்டேங்கிறீங்க அப்படின்றத, பாஜகவையும் வந்து பேசியிருந்தாரு. இதை வந்து தெரிஞ்சுக்குங்க, அவங்க கொள்கை பரப்பு செயலாளர் தான் அதை சொல்றாரு, அவங்க கட்சியில் இருக்க ஒரு நிர்வாகி தான் சொல்றாருன்னும் போது பாஜக எதிர்ப்புன்றது அதில் பக்காவா இருக்குன்றத நமக்கும் சேர்த்தே அவர் வந்து உணர்த்துறாரு. அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒன்றிய அரசு, ஆனால் பாஜகன்ற வார்த்தையை பயன்படுத்தலைன்றதான் நம்ம சொல்லியிருந்தது. அதையும் சேர்த்து இன்னைக்கு அருண்ராஜ் அவர்கள் பேசினார். நான் கூட அதை வந்து ஒன்று ஆரம்பிச்சிருவாருன்னு நினைச்சேன். நம்ம வாய் அது வந்து என்னோட தொண்டர்கள் வாயிலிருந்தே நான் வர வைக்கிறேன் வந்து இன்னைக்கு நிரூபில. அது ஒன்று அதை வந்தோன்னு நினச்சிட்டேன். ரைட்டா 1967 அப்படின்னு ஆரம்பிக்க போறாருன்னு நினச்சேன். இல்லை, அவருமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாரு. எல்லாரும் எதிர்பார்த்தது விஜய் அவர்களுடைய ஸ்பீச் தான். பக்காவாக பேசி முடித்தார். ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டார், திமுக எதிர்ப்பு தான், வேற எதுவும் எதிர்பார்க்காதீங்க, திமுக எதிர்ப்பு மட்டும்தான், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். இதுதான் அவருடைய ஸ்பீச்சிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். 2வது அதிமுக பாஜகவுடன் பெரும்பாலும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் எதுவுமே சாத்தியமே இல்லைன்றதை ஓரளவுக்கு முடிச்சு வச்சுட்டார். திமுக எதிர்ப்பை வேற லெவலில் எடுத்திருக்காரு கையில். சாதாரணமாக அடிப்பார், கொஞ்சம் அப்படி பேசுவார். இன்னைக்கெல்லாம் வந்து தீய சக்தினே ஒரு 4 தடவை வந்து சொல்லி அதை வந்து செஞ்சுட்டாரு. அதனால திமுக எதிர்ப்பு தான் வந்து ஒரு அரசியல் கொள்கையான்னு கேட்டால் அவர் அது போதுமானதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க இருக்கும்போது அது பிரச்சனை கிடையாது, அவர் சரியான பாதையில் தான் பயணிக்கிறாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மகளிரோட அந்த க்ரௌடுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கான ஆரவாரம், அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸு அது இதெல்லாமே இருந்துச்சு. இந்த மகளிரோட சப்போர்ட் வந்து நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குதுன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசின விஷயம் இந்த மாதிரி ஓசி பஸ்ஸு இலவசம்னு சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஓசின்னு சொல்லி இதெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் கேட்க யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது ஆரம்பத்துலேருந்தே விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு பேக் போனாக தான் இருக்குது. அது சினிமாவில் இருந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி விஜய் அவர்களுக்கு அந்த பெண் ரசிகைகள்ன்றது இருப்பாங்க. அவங்க ரசிகைகளாக இருக்க மாட்டாங்க. ரசிகைகள்னா ஒரு நடிகருடைய ரசிகைகள் அப்படின்லாம் அவங்க அப்போ ஆரம்பத்துலேருந்தே விஜய்களுக்குல ஒரு லவ்வர் பாயாக இருக்கும்போது, லவ்வர் பாய் படமாக பண்ணும்போது விஜய் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக மாற திருப்பாச்சி மாதிரியான படங்கள் வரும்போது ஒரு அண்ணன்ற ஒரு பாண்டிங்க்கு அவங்க எல்லாருமே பெரும்பாலும் வந்துடுவாங்க. அவங்களுடைய சக கால வயசு விஜய் அவர்களுடைய வயசு இருக்கிறவங்களும் சரி, அதற்கு கம்மியாக உள்ளவங்களும் சரி, ஒரு 10 வயசு கம்மியாகவங்களும் சரி, எல்லாருமே அண்ணன் தங்கச்சி அந்த ரேஞ்சுக்கு வந்து அவர் கூட போயிட்டாங்க. பெரும்பாலும் அண்ணன் தான், எங்கள் அண்ணன் தான் சொல்லி எல்லா ரசிகைகளுமே பேசுவாங்க. அவரை பயங்கரமாக ரசிப்பாங்க, அவருடைய ஹியூமர் எல்லாமே பயங்கரமாக ரசிப்பாங்க. ஆனால் அண்ணனாக தான் அவரை வந்து பார்ப்பாங்க. பசங்களுமே இப்போ அப்படி தான் அவர் அண்ணனாக தான் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் இந்த மகளிர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு இயல்பாகவே வந்துருச்சு. அது கட்சி தொடங்கினோன்னு அது இன்னும் பெரிய வீரியமாக மாறிடுச்சு. அவர் முக்கியமான ஒரு விஷயம் இடத்துக்கு நகர்ந்தாருன்னா அந்த பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கை பற்றி சொன்னது தான். அதில் வந்து சமரசமே கிடையாது. நம்ம ஆட்சி அமைஞ்சோன்னே
இந்த பெண்கள் பாதுகாப்புலையும் சரி சட்டம் ஒழுங்குலையும் சரி நான் உறுதியாக சொல்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், அதில் சமரசமே பண்ணிக்க மாட்டேன். பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம், இங்கே பெண்கள் பாதுகாப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் திமுகவுக்கு எதிராக அவங்களையே சொல்ல வச்சதுன்றது ஹைலைட்டான விஷயம். ஆஸ் யூஷுவல் சில விஷயங்கள்லாம் அதே டெம்ப்ளேட் தான், நம்ம இதில் அதில் மாத்திரத்துக்குல. ஒரு கமர்ஷியல் படத்தில் எப்படி சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குமோ, ஓப்பனிங் சாங் ஃபைட்லாம் இருக்குமோ, அந்த மாதிரி ஈரோடுனா மஞ்சளுக்கு அப்புறம் இப்போ அந்த இது அப்புறம் சில அந்த ஈரோடு சம்பந்தமான சில விஷயங்கள் சொன்னதாக இருக்கட்டும், அந்த நதிகளை பற்றிலாம் சொன்னதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஆஸ் யூஷுவல். பட் அதெல்லாம் தொட வேண்டிய விஷயங்கள் தான். அதற்கும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பயங்கரமாக தான் இருந்தது. அவர் அங்கேருந்து ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு ஒரு டோனை மாற்றினார் இல்லையா, அங்கே தான் வந்து அது வீரியமாக ஆரம்பிச்சது. அது திமுகவை அடிக்க ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி சொன்னதாக இருக்கட்டும், தீய சக்தி, இனிமே தீய சக்தின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு யோசித்தேன். இப்போ தான் எனக்கு தெரியுது இவங்களை தீய சக்தின்னு சொன்னதில் தப்பே கிடையாது, இனிமேல் நானும் அதையே சொல்கிறேன், தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு புதுசாக அவரு ஒன்று சொன்னார், தூய சக்தி தாவேக்கா அப்படின்னாரு. ஸோ இனிமேல் தீய சக்தி வெர்சஸ் தூய சக்தி உங்களுக்கு ஒரு நரேட்டிவை அழகா பில்ட் பண்ணி கொண்டு போறாரு. அந்த ஒரு மோட் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த இடத்துல அதிமுகவை அவர் நகர்த்திட்டாரு. அது வெளியேந்து பார்க்கும்போது அதிமுக பெரிய கட்சி இல்ல, அதுதான் இவரு என்ன சொல்றாருன்னா, அந்த தலைவர்களை வந்து இவரே எடுத்துக்கிறார். அண்ணாவோட கொள்கைகளை நாங்க வந்து எடுத்துக்கிறோம், பெரியார் வந்து நாங்க ஆல்ரெடி கொள்கை தலைவராக வச்சிருக்கோம், எம்ஜிஆர் அவர்கள் இது மாதிரி ஒரு தலைவர்களை வந்து நீங்க தனி ஒருத்தரை வந்து நீங்க யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது, அது வந்து பொதுவான தலைவர், அதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் நல்லா இருக்குல்ல நான் வச்சுக்கிறேன். அது மாதிரி ஜெயலலிதா அவர்கள் பேசின இது எப்படி பார்த்தீங்கன்னா, அதிமுகன்ற ஒரு விஷயம் பத்தி அவங்க தொடவும் இல்லை, பேசவும் இல்லை. ஏன்னா அடுத்த அதிமுக தான் தாவேக்கான்ற ஒரு நிலைப்பாட்டினால அந்த எடுக்கலையா, ஏன்னா அவர் கொள்கை தலைவர்ல இருந்து எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டாரு. இல்ல அதுதான் இங்க அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்க என்டிஏக்குள்ளார போனதிலிருந்து என்னன்ற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. யாரும் கூட்டணிக்கு போகல, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதிமுகல யாரையும் சேர்க்க மாட்டாருன்னு எடப்பாடி விடாப்பிடியா இருக்காரு, அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்துருந்தா அந்த பிரச்சனையே இங்க இருந்திருக்காது. ஆனா அவரோட தலைமைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க யாரையுமே அவர் வந்து சேர்க்க மாட்டேங்கிறார். அதனால அதிமுக ஓபிஎஸ் டிடிவி பாஜகன்னு எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் விஜய் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன பண்றாருன்னா, நான் தாவேக்கா, எனக்கு பெரியாரை பிடிக்கும், அண்ணாவையும் பிடிக்கும், எம்ஜிஆரையும் பிடிக்கும்ன்றார். இன்னைக்கு ஜெயலலிதாவையும் சேர்த்துக்கிட்டார், ஜெயலலிதா மேடம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டார். இது உளவியல் ரீதியாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதே நேரத்தில் விஜய் பாருங்க தாவேக்கால வந்து எம்ஜிஆர் இருக்காரு, ஜெயலலிதா அவர்களை பற்றியும் வந்து பேசுறாரு, அண்ணாவையும் வச்சிருக்காரு, கொள்கையில வச்சிருக்காருன்னும் போது இயல்பா அதிமுக ஓட்டுகளை எடுக்கிறதுக்கான வேலைகளை வந்து அவர் வந்து ஈஸியா பண்றாரு. அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அதிமுக இவ்வளோ பிரச்சனைகள்ல இருக்கு, அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்கு, ஏகப்பட்ட பஞ்சாயத்து அங்கே போயிட்டு இருக்கும்போது இயல்பா அவர் வந்து டேக்கிள் பண்றாரு, அந்த இடத்துக்கு நகர்ந்து வந்துடுறாரு. ஸோ இப்போ தீய சக்தி வெர்சஸ் தூய சக்தின்னும் போது அந்த பில்டப் நெரேட்டிவ் ஆகுது இல்லையா, தீய சக்தினா திமுக, தூய சக்தினா தாவேக்கா அப்படின்ற ஒரு இடத்த கொண்டு வந்தார். இப்போ அதிமுகவுக்கான ரோலே அந்த இடத்துல வந்து பிரசன்ஸே இல்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ எடப்பாடி தான் இப்போ பிரச்சனையில் இருக்காரு. ஏன்னா விஜயை திட்டவும் முடியலை, சேர்க்கவும் முடியலை அப்படின்னு பெரிய பஞ்சாயத்தில் இருக்காரு. அவர் இன்னமும் அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஒருவேளை ஜனவரியில் விஜயை கொண்டு வந்துடலாம், என்டிஏக்கு கொண்டு வந்துடலாம், அமித்ஷா வந்துடுவார், பேசிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாமே இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு தான் தோணுது. போகிற போக்கில் என்ன அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் இல்லைனா கூட நம்ம அங்கே போய் சேர்ந்துடலான்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமா? ஏன்னா நாளைக்கு வருது ஒரு வேளை வந்து அதிகமாக சீட்டு வாங்கிட்டா கூட இந்திய கட்சியிலேருந்து நாங்கள் விலகிக்கிறோன்ற விலகி வந்து தாவேக்கா கூட இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா? இல்லை அது அரசியலில் எதுவும் சாத்தியன்ற மாதிரி இதுவும் சாத்தியம்தான். ஆனால் பிஜேபியை அவங்க முழுமையாக தாவேக்கா எதிர்க்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் நம்ம கூட வந்து பேசியிருந்தோம், பாஜகன்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துறது இல்லைன்னு. அவருக்கு அது தேவையே படலை. ஏன்னா பாஜகவை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றதை அவர் இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டார். 2026 திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. திமுக தான் இங்கே எதிரி, வேற யாரையும் நாங்கள் எதிரியாக இங்கே பார்க்கல, களத்திலேயே இல்லைன்னு சொல்லி ஒரு அடி அடித்தாங்க. இல்லை அதை தான் சொல்ல வந்தேன். நீ யார கோமாளி, சத்தியமா நானும் அரசியல் இருந்தேன்டா, கூட உன்னை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி, உன்னை பற்றிலாம் நான் பேசவே விரும்பலைன்ற மாதிரி தூக்கி போட்டு ஒரு மிதிச்சிருக்காரு. அது யாருன்னு அவங்க அதையும் வந்து அவர் சொன்னார். வாலண்டியராக வந்து என்னை பற்றி பேசுனா, பாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் பேச முடியாது, நான் யாரை நினைக்கிறோம் அவங்கள பற்றி தான் நான் பேசுவேன் அப்படின்ட்டாரு. அது எல்லாருக்கும் தெரியும் யாரை பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், சீமான் அவர்கள் அவருடைய கொள்கைகள் பாதைகளை விட்டுட்டு விஜயை பற்றி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருந்தார். அதான் சொல்லிட்டார், இனிமேல் அவனை பற்றி பேச மாட்டேன், இதான் லாஸ்ட்டு,
இன்னைக்கு பேசுற அதுவும் பேர் கூட சொல்லலை, களத்திலேயே இல்லாதவங்கன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது அது பிஜேபியும் ஒரு வகையில் அதை ஏற்றுக்கல, ஏன்னா அவங்களுக்கான களம் கிடையாது இது. அவங்கள இங்கே நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க. நம்ம இப்பயும் சொல்கிறோம், பாஜகவை எதிர்க்க வேண்டியது விஜயின் கடமை தான். சட்டமே இல்லைனாலும் அது விஜயினுடைய கடமையாக தான் இருக்கு. ஆனால் களம் திமுகவுக்கான எதிரானது தான். முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் அந்த களத்தை வந்து நியமிச்சிருக்காங்கன்னும் போது இயல்பாக திமுகவை எதிர்க்கிறது தான் இங்கே சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அந்த அணுகுமுறையில் அவர் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு. எல்லாரும் சொன்னபடி அவருடைய எதிர்பார்ப்புப்படி ஒரு 30-35 நிமிஷம் சாதாரணமாக இல்லாமல் நல்லா அவருடைய அந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் அதை வந்து திமுகவுக்கு எதிராக காட்டியிருக்காருன்னும் போது இது கண்டிப்பாக ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கும். அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய என்ன பண்ணுறதுனே தெரியல. விஜயை உண்மையாக சொல்லணும்னா சேர்க்க முடியலை, நெருங்கவும் முடியல. இன்னொரு பக்கம் வரவும் மாட்டேங்கிறாரு, இன்னொரு பக்கம் அடிக்கவும் முடியல. அடிச்சு பேசலான்னு பார்த்தா அடிக்கவும் முடியல. ஒருவேளை நாளைக்கு பிஜேபியை கைட்டி விட்டுட்டு விஜய் கிட்ட போகலான்னு பார்த்தா அதுவும் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா விஜய் கிட்ட போனால் அவர் பாதிக்கு கூட கேட்கலாம். நீங்க 117 நான் 117 நிற்கிறேன்னு சொல்லி கேட்கலாம். இனிமேல் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கிறதுனால அதிமுக ஒரு குழப்பத்துல தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க. கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சத்தியமா எனக்கும் புரிஞ்சுக்க தான் முடியல. அது அவரு சொன்னார், நீ ஏன் கேரக்டரை புரிஞ்சுக்க தெரியல உங்களுக்கு, அது இங்க இருக்கிற தமிழக அரசா இருக்கட்டும், ஒன்றிய அரசா இருக்கட்டும், இன்னும் என்னோட கேரக்டரை புரிஞ்சிக்கல. இது 2026ல பார்ப்பீங்க. என்ன அங்கிள் புரியுதுங்களா? சார் அங்கிள் சொல்லல, சார் தான். சார் என்ன சார் கேட்டுச்சா? கான்ஃபிடென்ட்டா இருங்க சார். இல்ல அதுல ஃபுல்லாமே சார் போட்டு தான் முடிச்சாரு. அது யாருக்கு சொல்லணுமோ அவருக்கு வந்து சொல்லிட்டாரு அந்த மேடையில. அது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த பார்த்து பேசும்போது ஏய் அது அவனுக்கு சொல்லடா, நமக்கு சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது ஒரு பயங்கரமான நக்கல் பிடிச்ச வேலை அது. இது மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் ட்ரிகர் ஆவாங்க, பயங்கர ட்ரிகர் ஆவாங்க. அதாவது சாதாரணமாக விஜய் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசியிருந்தா கூட அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. ஆனால் அவர் வந்து கேட்டுச்சா சார், கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார் அப்படின்னு எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு இந்த தடவை கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார், வெற்றி நிச்சயம் சார், வரட்டுமா சார் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் வந்து பயங்கர நக்கலோட உச்சம் தான். அது இன்னைக்கு பண்ணது எல்லாமே. எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்லை, உங்களை விட நான் சூப்பரா பேசுவது. இந்த பிகில் படத்துல சொல்லுவா அப்படி, அழுகுனி ஆட்டம் ஆடணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் உன்னை விட பெட்டராகவே ஆடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே ஒரு டோன் தான் அது. பேச தெரியாமலாம் இல்லை, பேச வேணான்னு இருக்கும் அப்படின்றது தான். ஆனால் அது இங்கே வாரியர்ஸ் வேற மாதிரி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது வேற விஷயம். வழக்கம் போல தாங்க இன்னைக்கும் வந்து இணையத்தில் வந்து காலையிலேயே 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் போயிட்டு ட்ரோன் ஷாட் எடுத்துட்டு பார்த்தீங்களா, கூட்டமே இல்லை பார்த்தீங்களா, மவுஸ் இல்லை பார்த்தீங்களா அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு நாம் தமிழர் கட்சியில் 2 பேர் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் 2 பேர் வந்து இன்னைக்கு எப்படியும் போட்டுருவாங்க. அந்த மீம் ஒன்று படித்தோமே, நம்ம தம்பி தெரியாம ஏதோ சொல்லிட்டாப்ல, நாதாக்காக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே. நீங்க அந்த மீம் இல்ல இந்த வரைக்கும் பேச்சு வராம இருக்குது. இல்ல இப்பதான் எழுதுவாங்க என்ன எதை பத்தி பேசுறது. நான் ஒரு மீம் பார்த்தேன், டக்குன்னு எனக்கு கொஞ்சம் விஜய் சொல்ற மாதிரி, அது இந்த சிங்கம் படத்தோட டெம்ப்ளேட் எடுத்துங்க, அந்த தியேட்டர்ல பின்னாடி ஒளிஞ்சு நின்று அந்த மாதிரி. இங்க தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் பிரச்சனையே, நடுவில் சிவகார்த்திகேயன் அப்ப இந்த பராசக்தி யாராவ அப்ப இந்த பராசக்தி அந்த சாமி படத்துல பாத்துறீங்களா, விக்ரம் சொல்றாரு, நீ என் லிஸ்ட்லயே இல்லையே, நீ ஏன் வாண்டடா வர அப்படின்ற மாதிரி சும்மா மீம்ல போட்டிருந்தாங்க. அது இந்த பராசக்தி ஜனவரி ரிலீஸ்ன்றதுனால அது ஒரு பெரிய இதுவா போயிட்டு இருக்கு. பட் ஆனா விஜயோட அந்த ஸ்பீச் அப்படின்றது ஓவராலா நம்ம சொன்னோம், நேற்று கூட நம்ம பேசும்போது சொன்னோம், சில விஷயங்களை பொதுவான விஷயங்களை அவர் தொடர்றது இல்லைன்னு. இன்னைக்கு சூப்பராக ஒரு விஷயத்த சொன்னார். அது குறிப்பாக அவர் சொன்ன வாக்குறுதிகளை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்கன்ற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதில் முக்கியமான விஷயம் இந்த படிப்பு தருவோம், எல்லாருக்கும் குறைந்தது ஒரு டிகிரி எல்லாரும் படிச்சிருக்கணுன்ற விஷயத்த. 207 பள்ளிகள் மூடல்ன்றது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நடந்த விஷயம். கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் வந்து ஒரு 207 பள்ளிக்கூடங்கள் மூடல் அப்படின்றத நம்மளும் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்தை அவர் வந்து கையில் எடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் பொது பிரச்சனைகள். இந்த பொது பிரச்சனைகளை அவர் பேசும்போது இப்போ 207 பள்ளிகள் மூடல்ன்றது நம்மெல்லாம் சொல்றதை விட, எதிர்கட்சிகளை வேற யாரும் சொல்றதை விட விஜய் அவர்கள் சொல்லும்போது அதற்கான ரீச் அப்படின்றது இப்போ உலகம் எங்கும் அது வந்து தெரிஞ்சிருக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி பேசின அந்த மாநாடுல பேசின அந்த விஷயங்கள் அதை தாண்டி இன்னைக்கு பேசின பேச்சுல வந்து ஒரு கிளாரிட்டி என்னன்னா,
நம்ம என்ன தப்பு பண்றோம், எது சேருது அவங்களுக்கு, சேரல, எது வந்து மாற்றி புனைக்கப்படுதுன்றது எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு, இனி நம்ம பேசினா இது இப்படிதான் பேசணும், இதுதான் கரெக்ட்டா போய் அங்க ரீச் ஆகும். இல்லன்னா இவனுங்க இதுதான் இல்ல பண்ணுவானுங்க. அவர் வந்து ஊடகத்தையும் சேர்த்து ஆமா ஊடகத்துக்கும் சேர்த்து தான் வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பா அந்த திமுகவுக்காக பேசக்கூடியவங்க எல்லாரையுமே வந்து ஒரு அட்டாக் வந்து பண்ணிட்டு தான் போயிருக்காரு. நீங்க எப்படியெல்லாம் பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி தான் சொன்னாரு. அதுதான் சொல்றோம். அவர் பொது பிரச்சனைகளை எடுத்து பேசினார்னா பயங்கரமா ரீச் ஆகும். ஏன்னா இப்ப எல்லார் பேசுறதை விடவும் விஜய் அவர்கள் பேசும்போது அது இன்னும் ரீச் பயங்கரமா இருக்கும். அப்பயும் அந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினாரு. பெண்களுக்காக ஒரு விழா எடுத்த கல்விக்காக கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு டிராமா போட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதா இருக்கட்டும். இப்படின்னு பல விஷயங்களை சொன்னாரு. குறிப்பா அந்த சிலப்பதிகாரம் வந்து கடைசியில சொன்ன அந்த சிலப்பதிகாரம் மேட்டர் வந்து டாப் நாச். அதாவது நான் வந்து சினிமா டயலாக் பேசுறேன்னா என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு இவர் வந்து பேசுறது இது இல்லையா, வசனம் கிடையாதானே, அது மட்டும் என்ன சிலப்பதிகாரத்துல தான் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு அவர் கேட்டதெல்லாம் வந்து உண்மையாவே ட்ரிகர் பண்ற ஒரு பாயிண்ட் தான். முக்கியமா ஆதவ் சொன்ன ஒரு மேட்டர்ல வந்து நம்ம கூட பேசணும். இளம் பெரியார் பெரியார்னு எழுதி கொடுத்தா உங்களுக்கு ஒழுங்கா படிக்க கூட தெரியாது, நீங்க எல்லாம் இளம் பெரியாரா அப்படின்னு சொன்னது. ஸோ இளம் பெரியார்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு வகையான கோபம் வந்துச்சு. இப்போ நம்ம கூட தராசு ஷியாம் அவர்கள்ட்ட இன்டர்வியூ சொன்ன இளம் பெரியார், நடுத்தர பெரியார், இப்போ பெரிய பெரியார்னு யாருமே கிடையாது. பெரியாருன்றவர் ஒருத்தர் தான், அவரை தாண்டி இங்கே யாரும் தலைவர் கிடையாது. அவர் பெரியார்னா அவர் ஒருத்தர் தான் பெரியார், எம்ஜிஆர்னா ஒரு ஒருத்தர் அந்த தான் எம்ஜிஆர். ஊமைப்படுத்திக்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். அதாவது நம்ம கருப்பு எம்ஜிஆர் இந்த மாதிரிலாம் சொல்லி ஊமைப்படுத்திக்கிறாங்க. அவங்களே போர்ட்ரேட் பண்ணிக்கிறன்ற விஷயங்கள் எல்லாமே தப்பு. தலைவர்னா அவர் ஒருத்தர் தான் அப்படின்றது, இது யாரு வந்து மாத்தி பேசினாலும் அங்க வந்து நாங்க அதாவது இப்போ டிவிக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, 1967 1977 மாதிரி வரலாறு திரும்பும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட அது ஓமை மாதிரி தான். ஆனா அது ஒரு வரலாறு மீண்டும் திரும்பும்ன்ற ஒரு இடத்துக்கு நான் தான் எம்ஜிஆர்னு சொல்றேன். நான் தான் எம்ஜிஆர், நான் தான் அடுத்த எம்ஜிஆர், நான் தான் கருப்பு எம்ஜிஆர், எம்ஜிஆர் ஆட்சியை தருவேன் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாரு. கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் சொன்னார். இது எல்லாமே ஃபெயிலியர். எம்ஜிஆர்னு நீங்க எங்க கொண்டு வரீங்களோ அது எல்லாமே ஃபெயிலியரா தான் போய் முடியும். ஆனா எம்ஜிஆருடைய ஒரு எம்ஜிஆரையும் நாங்க சேர்த்துக்கிறோம் சொல்றது ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவரெல்லாம் பொது சொத்துக்களா பொது தலைவர்களாக இங்க மாறிட்டாங்க. உடனே கருணாநிதி பொது தலைவர் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் பொது தலைவராக அவர் என்றைக்குமே எடுத்துக்க மாட்டாங்க. கருணாநிதியை பொறுத்த ஒரு திமுக தலைவராக தான் பார்க்கப்படுவார். ஆனால் எம்ஜிஆரை வந்து மக்கள் அப்படி பார்க்கல. எம்ஜிஆர் வந்து ஒரு பொதுவான ஒரு தலைவனாக தான் மக்கள் பார்த்தாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு ட்விஸ்டோட தான் விஜய் அவர்கள் முடிச்சாரு. செங்கோட்டையன் அவர்களைப் போலவே அடுத்தடுத்து நிறைய நிர்வாகிகள் சேர இருக்காங்க அப்படின்றது. ஸோ அங்கேயே ஒரு லீ மெரிடியன் ஏதோ சம்திங் ஒரு ஹோட்டலில் ஒரு சந்திப்பு மாதிரி எங்கே நடக்கிறதாக தகவல்கள் ஒரு பக்கம் செய்திகளில் வந்துகிட்டு இருந்துச்சு. நம்மளும் விசாரித்தப்ப ஒரு 3 முக்கியமான அதிமுக நபர்கள் வந்து சேர போகிறதா விரைவில், இன்னைக்கு இல்லை இன்னும் விரைவில் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிமுகவில் தாவேகாவா இல்ல தாவேகாவில் அதிமுகவா அப்படின்றது விரைவில் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அதிருப்தியில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அதிமுகல, அவங்க எல்லாரும் தாவேகாவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்துட்டா தாவேகாவோட ஃப்ரெஷ்னஸ் கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு செங்கோட்டையன் இருந்ததுனால தான் ஈரோட்டில் இவ்வளோ பர்ஃபெக்டா ஒரு மீட்டிங்கை வந்து பண்ண முடிஞ்சது. மக்கள் சந்திப்பே கிடையாது, ஒரு மாநாடு தான். மாநாடு அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அந்த வேன் மட்டும் இல்லாமல் ஒரு மேடை மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அது பெரிய மாநாடாக தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. சாறை சாறையாக மக்கள் நடந்து வரதையும் நம்ம பார்த்தோம். அங்கே தண்ணி கொடுக்குறது, இவங்க வந்து மாநாடுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி கொடுக்கல, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு, அது மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீட் அண்ட் குட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை பக்காவாக பிளான் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்போது செங்கோட்டையன் மாதிரியான நபர்கள் எங்கே தேவைன்றது இப்போது தாவேகாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியான நல்ல தலைவர்களை அவங்க வந்து உள்ளே எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும், கொடுக்கப்படும் சொல்லி விஜய் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு. அதனால அதிமுகவில் மட்டும் இல்லை, அதிருப்தியாக இருக்கக்கூடிய விஜய் வந்து அவங்க ஒரு ஃபில்டர் வச்சிருப்பாங்களே, அந்த ஃபில்டர்ல போட்டு யாரெல்லாம் அதுவே ஒரு பேச்சா போயிட்டு இருக்குது. என்னன்னா இவரே சொல்றாரு, ஊழல் கட்சி எல்லாமே சொல்றாங்க, நீங்க திருப்பி வரவங்க எல்லாத்தையும் நாங்க சேர்த்துக்குவோம், பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு எங்க இருக்கும்? நீங்க எதை நோக்கி வந்தீங்க, எதை வச்சு நீங்க வந்தீங்களோ அந்த ஃப்ரெஷ்னஸே உங்ககிட்ட இருக்காதுன்ற பேச்சும் இல்லை. நீங்க அரசியல்ல வந்து பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து இவங்க அப்படி இப்படிலாம் பார்க்கவே முடியாது. ஓவர் இப்போ நீங்கள் மோடி அவர்கள் வந்து ஒருத்தரை வந்து சொல்லுவார், ஊழல் 70,000 கோடி ஊழல் பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு. ஆனால் அவரே அவர் கட்சியில் தூக்கி கொண்டு வந்து அவர் ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குறாருன்னா அப்போ அதெல்லாம் என்ன ஆகும்? இப்போ அதெல்லாம் கேள்விகள் வரதான் செய்யும். ஆனால் அதை தாண்டி வெற்றின்றது இங்கே முக்கியம், இங்கே என்ன பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். அந்த வகையில் விஜய் அவர்கள்
அப்படி பார்த்தா நேரத்துக்கு விஜய் அவர்கள் எத்தனையோ பேரை சேர்த்திருப்பாரு. ஆமா. தாவேக்கால எவ்வளோ கொண்டு வந்திருக்கலாம். அவங்க ஃபில்டர் பண்ணி வெயிட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அப்படி செங்கோட்டையன் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த நகர்வுகள் அதை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் மேல ஒரு அதீத நம்பிக்கை வந்திருக்கும். ஒரு பர்ஃபெக்டா ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பா அவர் மேல ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கும். இளைஞர்களும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி ஒரு பாண்டிங்கா இருக்காங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு தலைவர்களும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரு அது யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு வைப் மாறி வந்துரும் இருக்கு. இல்லையா? ஆ, அதனால அவருக்குமே அது வந்து நம்மளும் ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு 15 வயசு பையனோட 18 வயசு முன்னாடி நம்மளும் அவங்க ஏஜ் கூட சேர்ந்து விளையாடும்போது நம்மளும் அவங்களோட ஒருத்தருன்ற மாதிரி அவரும் அந்த யங்ஸ்டரோட சேரும்போது பாத்தீங்கன்னா இவங்களும் அவரை ரொம்ப நம்புறாங்க. அவரும் சரி நம்மளுக்காக இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த இளைஞர்களை கூப்பிடுறது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது நம்மளுக்கு ஆனா அது எல்லாமே தேடி அது வருதுன்றப்போ அது இல்ல சொல்ல அதுதான் முடியல. அது அவருக்கும் ஒரு அதான் சொல்றேன். செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு பலம், தாவேக்காவுக்கு செங்கோட்டையன் அந்த மாதிரி தான் அது ஈக்குவல். இதுதான் எல்லாமே அவருக்கும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இந்த ஈரோட்டில் அவருடைய செல்வாக்கை நிரூபிக்கிறதுக்கும் அவர் யாருன்னு காட்டுறதுக்கும் ஒரு கூட்டம் தேவைப்பட்டுச்சு. அது இப்போ எல்லாரும் சொன்னாங்க ஒரு கடந்த இதெல்லாம் வந்து சனிக்கிழமையில போனாரு, லீவு நாள், அதனால கூட்டம் வந்துருது அப்படின்னு. இன்னைக்கு லீவே கிடையாது, வியாழக்கிழமை தான் இன்னைக்கு. காலையிலேயே வந்தாங்க, நைட்டே குடும்பமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சனிக்கிழமை இது வியாழக்கிழமை காலையில் பார்த்தா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஒரு பர்ஃபெக்டாக அவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்க. லீவு இல்லை, கூட்டம் இல்லைன்னா இனிமேல் நீங்கள் வந்து சும்மா இணையத்தில் வேணால் ஏதாவது கதை விடலாம். கூட்டம் அவருக்கு கட்டுக்கடங்காமல் தான் வருது. அதை இப்போ கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நடக்கும். இன்னும் அதிரடி அறிவிப்புகள் நிறைய வரும். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதனால் நம்மளும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.